الحمد لله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. பேரன்பாளன் பேரருளாளன் எல்லாம் உள்ள ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக, அவனால் எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடியவனாக, அந்த ஏகனுடைய நல்லருள் இந்த உலகத்தின் அருள்குடையாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சஹாபாக்கள் தாமியங்கள் தபோ தாமியங்கள் நல்லது எடுத்து கூறிய இமாம்கள் மீதும், குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்மை சுற்றி பல மதங்களும் இனங்களும் மொழிகளும் கலாச்சாரங்களும் அதனால் வரக்கூடிய பண்டிகைகளும் இருக்கின்றன. குறிப்பாக இந்த குளிர்காலங்களில் மாற்று மத சகோதரர்கள் அவர்களுடைய கொண்டாட்டங்களை அதிகமாக கொண்டாடுவதை நம்மால் பார்க்க முடியும். அப்ப அவர்களுடைய கொண்டாட்டங்களை அவர்கள் கொண்டாடலாம், ஆனால் இஸ்லாமியராகிய நம்மில் பலரும் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நம்மால் மறுக்க முடியாது, அதை ஏற்கவும் முடியாது. ஏனென்றால் அது பிறர் கலாச்சாரம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், எவன் ஒருவன் ஒரு சமுதாயத்திற்கு ஒப்பாக செயல்படுகிறானோ அவன் அந்த சமூகத்தையே சேர்ந்தவன் என்று சொன்னார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கத்தை சேராதவர் என்று அர்த்தம். அப்ப எந்த ஒரு கொண்டாட்டமாவனாலும் இருக்கட்டும், அது தீபாவளியா இருக்கட்டும், கிறிஸ்துமஸா இருக்கட்டும், ஏன் பிறந்த நாளா கூட இருக்கட்டும், இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது சர்வசாதாரணமாக இஸ்லாமியர்கள் மத்தியில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. மற்ற கொண்டாட்டங்களில் கூட இஸ்லாமியர்கள் என்ன பண்றாங்க, கொஞ்சம் தள்ளி நிக்கிறாங்க. ஆனா இந்த பிறந்த நாள் என்பது அனைவரும் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமா தான் ஏறத்தாழ இருக்கு. அப்ப இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் என்பது எங்கே இருந்து தொடங்கியது, இது எந்த விஷயங்களுடன் ஒப்பிட்டு வரப்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த வரலாறை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இது எப்பேற்பட்ட ஒரு அனாச்சாரமான ஒரு கொண்டாட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் எகிப்தியர்கள் மத்தியில் ஒரு பழக்கம் இருந்தது. இந்த பழக்கம் என்னவென்றால், அவர்கள் மத்தியில் வாழ்ந்த நல்லவர்களை, ஒரு சிறந்த அன்பாளரை பண்பாளரை அரசனாக தேர்வு செய்வார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசன் கடவுள் ஸ்தானத்தை எட்டுவார் என்று நம்பப்பட்டது. அப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு அரசன் தேர்வு செய்யப்பட்ட போதெல்லாம் அந்நாளில் ஒரு கடவுள் பிறந்து விட்டார் என்ற அடிப்படையில் அதை கொண்டாட தொடங்கினார்கள். அந்த நாளை கொண்டாட தொடங்கினார்கள். இதுதான் பிறந்த நாள் கொண்டாட்டத்துடைய முதல் தொடக்கம். பிறகு இந்த கலாச்சாரம் கிரேக்கர்கள் மத்தியில் பரவுது. கிரேக்கர்கள் மத்தியில் ஒரு பழக்கம் இருந்தது. அவங்களுக்கு எக்கச்சக்க கடவுள்கள், பூமிக்கு கடவுள், சூரியனுக்கு கடவுள், வானத்துக்கு கடவுள்னு எல்லாத்துக்கும் கடவுள் வச்சிருப்பான். அப்ப அவர்களுக்கு நிலாவுக்கு என்று ஒரு கடவுள் இருந்தது. அந்த கடவுளுக்கு ஒரு உணவு செஞ்சு படைக்கிறாங்க. அந்த உணவு தான் கேக்கு. அதுல மெழுகுத்தி வச்சு அந்த நிலாவுடைய சிலை என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிலைக்கு படைப்பாங்க. இன்று பிறந்தநாள் வீடுகள்ல நம்ம கேக் செஞ்சு அதை வெட்டி மிளகு வச்சு ஊதி கொண்டாடுறோமே, அது கிரேக்கர்களுடைய இறை வணக்க வழிபாடு. அதைத்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பின்பு இந்த கலாச்சாரம் பாரசீகர்கள் மத்தியில் பரவியது. பின்பு இந்த கலாச்சாரம் ரோமர்கள் மத்தியில் பரவியது. ரோமர்கள் தான் தனி மனித பிறந்த நாளை ஏற்படுத்தினார்கள். அவர்கள் மத்தியில் ஒரு பழக்கம் இருந்தது. அந்த பழக்கம் என்னவென்றால், அவர்கள் மத்தியில் வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து இறந்தவர்கள், உயிரோடு இருக்கக்கூடியவர்களை அந்த ஆத்மா பாதுகாப்பதாக நினைத்தார்கள். அதனால் ஒவ்வொரு முறையும் ஒருவர் மரணிக்கும் போதெல்லாம் இறந்தவரின் பிறந்த நாளை கொண்டாடினார்கள். இது தனி மனித பிறந்த நாளை ஏற்படுத்தியது. அப்போ இந்த பிறந்த நாள் குறித்து வரலாறை புரட்டி பார்க்கும் பொழுது, பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பதே கடவுள் வணக்க வழிபாடுடன் தொடர்புட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இறை வணக்க வழிபாடுடன் தொடர்புட்டு வரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதைத்தான் இஸ்லாமியராக நம்மில் பலர் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எந்த விதமான அனாச்சாரமாக இருந்தாலும் சரி, நீங்க வரலாற்றை திருப்பி பின்னாடி போனீங்கன்னா பெரும்பாலும் எகிப்தியர்கள், கிரேக்கர்கள், குறிப்பாக ரோமர்கள், பாரசீகர்கள் இங்க இருந்தா தொடங்கியிருக்கோம். அதான் ரசூல்லா சொல்றாங்க, எனக்கு முன் சென்ற சமுதாயத்தினர்
அவர்கள் அவர்கள் அவர்களுடைய முன்னோர்களின் வழிமுறைகளை ஜானுக்கு ஜான் மூலமாக பின்பற்றாதவரை மறுமை நாள் வராது என்று சொன்னார்கள். அதாவது டிட்டோவா காப்பி பண்ணி அவர்களை பின்பற்றாதவரை மறுமை நாள் வராது என்று சொன்னார்கள். அப்போ சஹாபி எந்திரிச்சு கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், முன்னோர்கள் என்று நீங்கள் யாரை சொல்கிறீர்கள்? ரோமர்களையும் பாரசீகர்களையுமா? அப்பேற்பட்டவர்களே அந்த சமுதாயம் பின்பற்ற போது என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஆம், அவர்களை தவிர வேற யார் என்று சொன்னார்கள். இன்று அதே ரோமர்களும் பாரசீகர்களும் ஏற்படுத்திய கொண்டாட்டத்தை தான் நாம் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அப்போ இந்த அனாச்சாரங்கள், குறிப்பாக இந்த ரோமர்கள் ஏற்படுத்திய அனாச்சாரங்கள் தான் இன்றைய காலகட்டங்கள்ல பல பண்டிகைகளாக நம்ம மத்தியில இருக்கு. அவை அனைத்துமே பெரும்பாலும் இறை வணக்க வழிபாடாக இருக்கின்றது. மார்க்கத்திற்கு அதனாலதான் அது முரண்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. முதலில் அல்லாஹ் ரசூல் அவர்கள் சொல்லிட்டாங்க, என்ன சொல்றாங்க? பிற மத கொண்டாட்டம், அது பிறர் கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை ஏன் ரசூல்லா அவ்வளவு கடுமையா சொல்றாங்க கொண்டாடாதீங்க அப்படின்னு போய் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தோம்னா அது அனைத்துமே இறை வணக்க வழிபாடுடன் தொடர்புட்டு வரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஏன் இப்போ இன்னொரு 5 நாள்ல வரப்போகுது கிறிஸ்துமஸ். இந்த கிறிஸ்துமஸ் என்பது யார் ஏற்படுத்தியது? கிறிஸ்துவர்களா? அல்லது கிறிஸ்துவ மதத்தை அறிந்து தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த மத போதகர்கள் ஏற்படுத்தியதா? இல்லை. அல்லது கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றக்கூடிய, அது கிறிஸ்துவ மதத்தை மக்களுக்கு போதிக்கக்கூடிய, அவர்கள் நம்பக்கூடிய அந்த பைபிள் என்னும் ஒரு வேதம் இருக்கிறதே, அந்த வேதம் சொல்லுகிறதா? இல்லை. அப்ப எங்க இருந்து இந்த கொண்டாட்டம் வந்தது? ரோமர்களிடமிருந்து வந்தது. அவர்கள் ஏற்படுத்திய குழப்பம் தான் இந்த கிறிஸ்துமஸ். இங்கதான் இஸ்லாமியர்களும் ரோமர்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் வேறுபடுறோம். எங்க? அல்லாஹ் தஆலா தூதர்களை பூமிக்கு அனுப்புறான். இறைவனுடைய இதே தூதர்களாக பல தூதர்கள் இறக்கப்படுறாங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரே சமமான தூதர்கள் தான், மனிதர்கள் தான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய இறை தூதர், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறைவனுடைய இறை தூதர். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு நல்ல விஷயங்களை போதித்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மக்களுக்கு நல்ல விஷயங்களை போதித்தார்கள். ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நாட்களில் எச்சரித்தார்கள், எச்சரித்து மரணித்தார்கள். என்ன சொன்னாங்க? என்னுடைய முன் சென்ற சமுதாயத்தினர், என்னுடைய பல முன் சென்ற அந்த தூதர்களை சென்ற அந்த சமுதாயத்தினர் அவருடைய தூதர்களின் அடக்கஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக மாற்றி விட்டார்கள், தூதர்களை வணக்கத்துக்குரியவர்களாக மாற்றி விட்டார்கள். அந்த நிலை எனக்கு வந்துவிடக் கூடாது என்று எச்சரித்து மரணித்தார்கள். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்ல விஷயங்களை சொன்னார்கள் என்பதற்காகவே அவரை இறைவனுக்கு இணையாக துணையாக கற்பித்து இல்லாத ஒரு பிறந்த நாளையும் இறந்த நாளையும் ஏற்படுத்தி அதுக்கு கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் என்று பேர் சூட்டி அதை வணக்க வழிபாடாகவே ஆக்கிவிட்டார்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மரியமின் மகன் ஈசாவை போல நீ ஆக்கி விடாதீர்கள் என்று சொன்னார்கள். இதை சொன்ன முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாள் என்று கொண்டாடப்படுகிறது. அதுதான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். எந்த பிறந்த நாள்? கடவுள் வணக்க வழிபாடுடன் தொடர்புட்டு வரக்கூடிய அந்த கொண்டாட்டம், இறைவன் என்பவன் ஒருவன் தான், அவனுக்கு இணை துணை கிடையாது என்று சொன்ன அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டாடப்படுகிறது. மிலாது நபி, மௌலூத் ஓதப்படுகிறது, பல ஷிர்கான வார்த்தைகள் வருது. சரி, இந்த மிலாது நபி மௌலூத் இதெல்லாம் ஒதுக்கிடலாம். இந்த கொண்டாட்டம் என்பது எப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டம்? இதனுடைய வரலாறு என்பது எப்படிப்பட்ட ஒரு வரலாறாக இருக்கிறது? அப்ப இதெல்லாம் அறிந்து தெரிந்து நாம் இதிலிருந்து விலகி இருக்கக்கூடிய சமுதாயமா தானே இருக்கணும். புரிதல் இல்லை நம்ம மத்தியில், அதான் காரணம். அப்போ இந்த மிலாது நபி என்ற இந்த கொண்டாட்டத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் செய்தார்கள், அவர்களுடைய பிறந்தநாளை கொண்டாடினார்கள் என்பதற்கான ஆதாரம் இருக்கா? இல்ல. அல்லது அவருடைய மறைவுக்கு பின்னால் சஹாபாக்கள் கொண்டாடினார்கள் என்பதற்கான ஆதாரம் இருக்கா? இல்ல. தாமிங்கள், தபோ தாமிங்கள், தலைவர்கள், இமாம்கள், கலிஃபாக்கள் யாரேனும் கொண்டாடினார்கள் என்பதற்கான ஆதாரம் இருக்கா? சாட்சி இருக்கா? இல்ல. அப்ப எங்க இருந்து இந்த கொண்டாட்டம் வந்தது? பிற சமுதாயத்தினரை பார்த்து வந்தது. அவர்கள் இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள், நம்ம முகமது நபி பிறந்த நாளை கொண்டாடுறோம். அந்த சிந்தனையிலிருந்து வந்ததுதான். அவங்க புத்தாண்டு கொண்டாடுறாங்க, நம்ம முஹரம் கொண்டாடுவோம். அவங்க கல்யாணத்துல மந்திரம் ஊதுறாங்க, நம்ம கல்யாணத்துல ஃபாத்தியா ஓதுவோம். அவங்க மரணத்தில் மந்திரம் ஊதுறாங்க, நம்ம மரணத்தில் ஃபாத்தியா ஓதுவோம் என்று இல்லாத வழிமுறைகளை, இல்லாத கலாச்சாரங்களை, எந்த பிதஅத்துகளை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சபித்தார்களோ அந்த பிதஅத்துகளை மார்க்கத்தில் ஏற்படுத்தி விட்டோம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்கள் பின்தொடர்ந்து போறாங்க. ஒரு தாது அன்வார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இழந்த மரத்தை தாண்டி போறாங்க. அப்போ அந்த இடத்தை பார்க்கும் பொழுது அங்க யூதர்கள் என்ன பண்றாங்க? யூதர்களுக்கு அது ஒரு முக்கியமான மரம். அந்த மரத்துல யூதர்கள் அவங்களுடைய அந்த போர் வாளை கொழுவி எடுத்து போறாங்க. அந்த மரத்தின் கீழ் ஈத்திகாஃப் இருக்காங்க, இதெல்லாம் பண்றாங்க. அந்த வாளை அதில் கொழுவி எடுத்துக்கொண்டு போர்க்களத்துக்கு சென்றால் அந்த போர்க்களத்தில் வெற்றி காண முடியும் என்பது யூதர்களுடைய நம்பிக்கை. அப்ப இஸ்லாமியர்கள் இதை பாக்குறாங்க.
பார்த்துட்டு உடனே போய் ரசூல்லாட்ட சொல்றாங்க, யார் ரசூலுல்லா, அங்க யூதர்களுக்கு தாது அன்பாது என்ற ஒரு மரம் இருக்கிறது, அதே போல் ஒரு மரத்தை இங்கேயும் ஏற்படுத்துங்களேன் என்று சொல்றாங்க. உடனே ரசூல் என்ன பண்றாங்க, சத்தமிட்டு 3 முறை சொல்றாங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று 3 முறை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், மூசாவுடைய சமுதாயம் மூசாவிடம் எதை கேட்டார்களோ அதை நீங்கள் என்னிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். இதை சொன்ன உடனே சஹாபாக்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஏன் மூசா நபிட்ட யூதர்கள் தான் போய் கேட்டான். என்ன கேட்டான், யா மூசா, மத்த சமுதாயத்தை பாருங்க, 10-15 கடவுள் இருக்கு, நமக்கு ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கு, நமக்கு ஒரு 10 கடவுளை ஏற்படுத்துங்களேன் அப்படிதான் சொன்னான். அப்போ இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது சஹாபாக்களுக்கு புரிஞ்சிருது, அந்த கேள்வியில் இருக்கக்கூடிய தவறு என்னங்கிறது புரிஞ்சிருது. அப்ப அவர்கள் செய்தார்கள், அதனால் நாமும் செய்வோம் என்ற சிந்தனை நமக்கு மட்டும் இல்ல, சஹாபாக்களுக்கு இருந்திருக்கு. ஆனா அந்த வழி தவறக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வழி நடத்தினார்கள். இன்று நம் மத்தியில் அல்லாஹ்வுடைய ரசூல் இல்ல. அப்ப நம் கண்களுக்கு முன்னாலே தவறு செய்து வழி தவறி போகக்கூடிய அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? உங்களுக்கும் எனக்கும் உண்டு. அப்போ எந்த ஒரு கொண்டாட்டமாக இருந்தாலும் அது எங்கே இருந்து தொடங்கியது என்பதை பார்த்து அந்த வரலாறை அறிந்து தெரிந்து அது எதோடு தொடர்புட்டு வருது என்று பார்த்தோம் என்றால் அனைத்துமே ஏறத்தாழ இறை வணக்க வழிபாடுடன் தொடர்புட்டு வரக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ரசூலா சொல்றாங்க, முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம்தான், எவன் ஒருவன் ஒரு சமுதாயத்திற்கு ஒப்பாக செயல்படுகிறானோ அவன் அந்த சமுதாயத்தை சென்றவன். இந்த வார்த்தைகளை நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும். இது கடுமையான வார்த்தைகள், சாதாரண வார்த்தைகள் இல்லை. எந்த ஒரு கொண்டாட்டமாவனாலும் இருக்கட்டும், தீபாவளி, கிறிஸ்துமஸ், ஏன் உதாரணத்துக்கு தீபாவளி. இந்த தீபாவளி என்பது எதற்காக கொண்டாடப்படுகிறது? இந்து மத சகோதரர்கள் கொண்டாடுறாங்க. ஒரு பெரிய கதை சுருக்கமா சொல்லணும்னா, கடவுளாகிய ராமர் அரக்கனாகிய ராவணனை கொண்டு விடுவார். கொன்றுவிட்டு ராவன் அவருடைய கிராமத்திற்கு திரும்பி செல்லும் பொழுது அந்த கிராம மக்கள் அவரை விலக்கேற்றி வரவேற்பார். அந்த நிகழ்வை கொண்டாடும் விதமா தான் இந்து மத சகோதரர்கள் என்ன பண்றாங்க, வெடிவெடிச்சு கொண்டாடுறாங்க. அவர்களோட சேர்ந்து நம்மளும் வெடிவெடிச்சு கொண்டாடுறோம்னா எதை கொண்டாடுறோம்? தீபாவளியை கொண்டாடுறோம். கடவுளாகிய ராமர் அரக்கனாகிய ராவணனை அதை கொண்டாடுகிறோம் என்று அர்த்தம். அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ அந்த நம்பிக்கைக்கு உட்படுகிறோம், உடன்படுகிறோம். அப்ப அந்த நம்பிக்கைக்கு நாம் உடன்பட்டு விட்டாலே மார்க்கத்துக்கு முரண்படுகிறோம் என்றுதானே அர்த்தம், ஓரிரை கொள்கைக்கு முரண்படுகிறோம் என்றுதானே அர்த்தம். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ சில சகோதரர்கள் இதை நியாயப்படுத்துவது உண்டு. எப்படி, நாங்க தீபாவளிக்கு கொண்டாட மாட்டோம், கிறிஸ்துமஸ் கொண்டாட மாட்டோம், ஆனா வாழ்த்து மட்டும் தெரிவிப்போம், தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லுவோம், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சொல்லுவோம், ஆனா கொண்டாட மாட்டோம் என்று சொல்லுவார்கள். முதலில் எதற்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும், எந்த விஷயத்திற்கு வாழ்த்து தெரிவிக்க கூடாது என்ற அடிப்படை புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். நாம் எந்த விஷயத்திற்கு உடன்படுகிறோமோ அந்த விஷயத்திற்கு வாழ்த்து தெரிவிப்போம், எந்த விஷயத்திற்கு உடன்பட மாட்டோமோ அந்த விஷயத்திற்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டோம். உதாரணத்திற்கு அடுத்து வரக்கூடிய தேர்தலும் நரேந்திர மோடி பிரதமராயிரார் வைங்க, இஸ்லாமியர்கள் எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துக்கள் பிரதமரே அப்படின்னா சொல்லுவோம்? சொல்ல மாட்டோம். ஏன்னா நமக்கு உடன்பாடு இல்லை. ஆனா உடன்பட்ட ஒரு கூட்டம் இருக்கும், அந்த கூட்டம் வாழ்த்து தெரிவிக்கும். அப்ப அடிப்படை அதுதான், எந்த விஷயத்துக்கு உடன்படுவோமோ அதுக்கு தான் வாழ்த்து தெரிவிப்போம், எந்த விஷயத்துக்கு உடன்பட மாட்டோமோ அதுக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டோம். அப்ப தீபாவளி வாழ்த்துக்கள், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் என்று சொல்கிறோம் என்றால் நாம் அதற்கு உடன்படுகிறோம் என்று அர்த்தம், அதுக்கு உட்படுகிறோம் என்று அர்த்தம். அப்ப அதற்கு உடன்படும் போது அந்த நம்பிக்கைக்கு உடன்படுகிறோம் என்று அர்த்தம். அதனாலதான் இந்த கொண்டாட்டங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதே போல்தான் கிறிஸ்துமஸ். இந்த கிறிஸ்துமஸ் என்பது எதற்காக கொண்டாடப்படுகிறது? கிறிஸ்துவ சகோதரர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. இந்த கிறிஸ்துமஸ் என்பது இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25ஆம் தேதி பிறந்தார் என்று நம்பப்படுகிறது. அதுக்கு ஆதாரமா இல்ல, அவங்களுடைய மத வேதத்தின் பிரகாரமோ இல்ல அவங்களுடைய வரலாறின் பிரகாரமோ எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய கிறிஸ்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த மதத்திலே பல பிரிவுகள் இருக்கு. அதில் சில பிரிவுகள் இந்த கிறிஸ்துமஸை எதிர்க்கக்கூடியவர்களாகவே இருக்காங்க. ஆனா நம்ம வாலண்டியரா போய் என்ன பண்றோம், அந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். அவங்களே எதிர்க்கக்கூடிய ஒரு பண்டிகையை நம்மளே போய் என்ன பண்றோம், வாழ்த்து தெரிவிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து அந்த நாளில் பிறந்தார் என்று நம்பப்படுகிறது. இயேசு கிறிஸ்து என்பவர் யார்? அவங்களுடைய பார்வையில் கடவுளுடைய மகன், நமக்கு இறை தூதர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் நமக்கு இறை தூதர். அவங்க பார்வையில கடவுளுடைய மகன், அவர் பிறந்தார் என்ற அடிப்படையில் கொண்டாடப்படுகிறது. அப்ப கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் என்று சொல்கிறோம் என்றால் கடவுளுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துக்கு நீங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்கிறீர்கள் என்று அர்த்தம். சுருக்கமாதான். அப்போ இது முழுக்க முழுக்க சூரா இக்லாஸுக்கு முரண்படு. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அடிக்கடி நம்முடைய தொழுகைகளில் ஓதக்கூடிய சூறாக்களில் ஒன்று, குல் அஹத், நபியே நீ கூறுவீராக, அல்லாஹ் ஒருவனே, அல்லாஹு ஸமத், அவன் எந்த தேவையமற்றவன், லம் எலிது வலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, வலம் யக்குல் லஹு குஃபுவன் அஹத்,
அவனுக்கு நிகர் எவரும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுதான் இறை பண்புகள். இறைவன் என்றால் இந்த பண்புகள் இருக்க வேண்டும். அவன் ஒருவனாக இருக்க வேண்டும், யாரிடமும் எந்த தேவையும் மற்றவனாக இருக்க வேண்டும், அவன் யாரையும் பெற்றிருக்க கூடாது, அவனையும் யாரும் பெற்றிருக்க கூடாது, அவனுக்கு நிகர் எதுவாகவும் இருக்கக்கூடாது. அப்போ அந்த நம்பிக்கைக்கு உடன்படும் போது கிறிஸ்துமஸ் வாழ்த்துகள் என்று சொல்லும் பொழுது இறைவனுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று நாம் ஒப்புக்கொள்கிறோமா? அப்படி சொல்றோம் என்றால் சூரா இக்லாஸுக்கு நாம் முரண்படுகிறோம் என்று அர்த்தம். மார்க்கத்துடைய அடித்தளத்திற்கு நாம் முரண்படுகிறோம் என்று அர்த்தம். அதனாலதான் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல சில சகோதரர்கள் இதை மத நல்லிணக்கம் என்று சொல்லி நியாயப்படுத்துவதை நம்மால் பார்க்க முடியும். இது மத நல்லிணக்கத்துல வராது. ஏன்? நாம் பின்பற்ற வேண்டியது மத நல்லிணக்கமா அல்லது மத கலாச்சாரமா? இப்போ ஒரு சைவ சகோதரர் வராரு, நம்ம அசைவம் சாப்பிடுறோம், சைவ சகோதரர் வராரு நம்ம வீட்டுக்கு, அவருக்காக அந்த அசைவ சாப்பாடை ஒதுக்கி விட்டு சைவ உணவை செஞ்சு தரமே, அது மத நல்லிணக்கம். அதே போல அந்த சகோதரர்கள் அவர்களுடைய கடவுளுக்கு படைக்காமல் நமக்கு என்று தனியாக உணவை எடுத்து வைத்து அதை பரிசாக வழங்குவாங்க. மார்க் அடிப்படையில் அது உண்ணலாம் அனுமதி இருக்கு, அது மத நல்லிணக்கம். இதையெல்லாம் தாண்டி அந்த சகோதரர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, சமுதாய ரீதியாக அவர்கள் பல துன்பங்களுக்கு ஆளாக்கப்படும் பொழுது, என்னுடைய தொப்புள் கூடி உறவுகள் இந்து சகோதரர்கள் கிறிஸ்துவ சகோதரர்கள் துன்பங்களுக்கு ஆளாக்கப்படும் பொழுது களத்தில் இறங்கி போராடக்கூடிய சமுதாயமாக இஸ்லாமிய சமூகம் இருக்கிறதே, இது மத நல்லிணக்கம். இந்த உண்மையான மத நல்லிணக்கம், மத ஒற்றுமை, இதை பின்பற்றுவதற்கு வாங்கப்பான கூட்டா யாரும் வர்றது கிடையாது. ஆனா ஹாப்பி ஹோலி, ஹாப்பி கிறிஸ்துமஸ், ஹாப்பி தீபாவளின்னு சொல்றதுக்கு எல்லாம் தயாரா இருக்கும். அந்த சகோதரர்களுக்கு ஒரு பிரச்சனை களத்துக்கு இறங்கி போராடுதுன்னா யாரும் வர்றது கிடையாது. அந்த சகோதரர்களுக்காக குரல் எழுப்புங்கன்னு சொன்னா யாரும் வர்றது கிடையாது. நம்ம பார்க்கிறோம் பள்ளிவாசல்கள்ல ஃப்ளட் வருது, வீடு ஃபுல்லா தண்ணி நிரம்பிடுது, வீடுகள் இருக்க முடியாத நிலைமை வருது, பள்ளிவாசலுடைய கதவுகள் திறக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய நபர்கள் யார்? இஸ்லாமியர்களா? பெரும்பாலும் மாற்று மத சகோதரர்கள். அப்ப இதுதான் உண்மையான மத நல்லிணக்கம். இதை விட்டு இந்த ஹாப்பி ஹோலி, ஹாப்பி கிறிஸ்துமஸ், ஹாப்பி தீபாவளி, இதை உண்மையை சொல்ல போனா அவங்களும் எதிர்பார்க்கல. நம்ம வாலண்டியரா போய் அவங்கள்ட்ட ஹாப்பி ஹோலி, ஹாப்பி தீபாவளின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்பது எப்படிப்பட்ட ஒரு அனாச்சாரமான ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். சூரா அல் மாயிதா 5:72 வசனத்தில், மரியமின் மகன் மசீஹ் தான் அல்லாஹ் என கூறுகிறார்கள், ஏக இறைவனை மறுத்து விட்டார்கள். ஆனா மசீஹ் கூறினார், இஸ்ராயேல் மக்களே, என் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆகிய அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், மசீஹ் தான் இறைவனுடைய மகன், அவர் தான் இறைவன் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. ஆனா உண்மையிலேயே ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆகிய அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று தான் சொன்னாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சொல்லுகிறான் சூரா அல் மாயிதா 5:75 வசனத்தில், மரியமின் மகன் மசீஹ் தூதரை தவிர வேறில்லை, அவருக்கு முன் பல தூதர்கள் சென்று விட்டனர், அவரது தாய் ஒரு உண்மையாளர், அவ்விருவரும் உணவு உண்பவராகத்தான் இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி காட்டுகிறான்? அவர் இருவரும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயாரும் கடவுளாக பார்க்கப்படுகிறாங்க. அதுல கிறிஸ்துவத்தில் பல செக்ட் இருக்கு. அதுல ஒரு பிரிவினர் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் இறைவனாக ஒரு கடவுளாக பார்க்கக்கூடிய அவலமும் இருக்கு. அப்போ அல்லாஹ் தஆலா தான் சொல்லி காட்டுகிறான், அவர்கள் உணவு உண்பக்கூடியவர்கள் தான் உங்க மத்தியில் இருந்தாங்க. ஏனென்றால் இறைவன் என்றால் அவன் தேவைகளற்றவனாக இருக்க வேண்டும். உறவு, உறக்கம், இதெல்லாம் தேவைகள். இந்த தேவைகள் அற்றவனாக அவர்கள் திகழ்ந்தால்தான் அவன் திகழ வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த தேவைகள் உடையவர்களாக தான் இருந்தாங்க. இவ்வளவு தெளிவாக காமித்து வைத்திருந்தும் எப்படி வழி தவறினார்கள் என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். கேள்வி கேட்டு விட்டு சொல்கிறான், அதே வசனத்தை தொடர்கிறான், அவர்களுக்கு சான்றுகளை எவ்வாறு தெளிவுபடுத்தியுள்ளோம் என்பதை நபியே நீ கவனிப்பீராக, உண்மையிலிருந்து எவ்வளவு தூரம் அவர்கள் விலகி சென்று விட்டார்கள் என்பதையும் நீங்கள் கவனிப்பீராக. இவ்வளவு சான்றுகளை சரியாக தெளிவாக காமித்து வைத்திருந்தும் அவர்கள் வழி தவறி விட்டார்கள். அதை நம்மள கவனிக்க சொல்றான். ஏன்? அதே போல நம்மளும் வழி தவறி சென்று விடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த கிறிஸ்துமஸ் என்ற கொண்டாட்டம் முடிந்து இதிலிருந்து அந்த 25 5வது நாளில் நியூ இயர், புத்தாண்டு. இந்த புத்தாண்டு என்பது என்ன? இயேசு கிறிஸ்து பிறந்து 5 நாட்கள்ல அவருக்கு இயேசு கிறிஸ்து என்று பெயர் சூட்டப்பட்டது. புத்தாண்டு கொண்டாடுறோம் என்றால் பேர் சுட்டு விழா தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த புத்தாண்டு மாதிரி ஒரு கேடுகட்ட கொண்டாட்டம் எங்கேயுமே கிடையாது. ஏன்? இந்த புத்தாண்டு என்பது
ஒரே நாள்ல எல்லா அநீதிகளும், எல்லா அக்கிரமங்களும், எல்லா குற்றங்களும் ஒரே நாள் நடக்கும். ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. மற்ற நாட்களை விட இந்த புத்தாண்டில் 50% அதிகமான குற்றங்கள் நடைபெறுகிறது. வாகன விபத்து, கற்பழிப்பு, விபச்சாரம், குடிபோதையினால் நடக்கக்கூடிய கலவரங்கள், இது எல்லாம் ஒரே நாள்ல நடக்குது. ஐரோப்பிய நாடுகள்ல ஒரு மிக பிரபலமான ஒரு விவகாரம். ஒரு 80 பெண்களை 160 ஆண்கள் குழுவா சேர்ந்து கற்பழிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிக்கும் போது அந்த பெண்களுக்கு தாங்கள் கற்பழிக்கப்பட்டோம் என்று தெரியவில்லை. அன்ற அளவுக்கு குடிபோத. அதுக்கப்புறம் தான் தெரியுது கற்பழிக்கப்பட்டிருக்காங்கன்னு. அப்ப இவ்வளவு அனாச்சாரங்கள் ஒரு நாளில் நடக்கும் என்றால் அது புத்தாண்டு தான். சில சகோதரர்கள் இந்த புத்தாண்டுல உறுதிமொழியெல்லாம் எடுப்பாங்க. இந்த நாளில் இருந்து சரியாக நான் இருப்பேன், இந்த நாளில் இருந்து சரியாக அமைத்துக் கொள்வேன் என்று உறுதிமொழியெல்லாம் எடுப்பாங்க. இந்த உறுதிமொழியில உறுதியா இருக்காங்க இல்ல, அது ரெண்டாவது. ஆனா மார்க் அடிப்படையில் அந்த உறுதிமொழி கூடுமா கூடாதா? மார்க் அடிப்படையில் கூடாது. உறுதிமொழி என்பது கூடும், அந்த நாளில் இருந்துதான் பின்பற்ற வேண்டும் என்பது தவறான சிந்தனை. அது மார்க் அடிப்படையில் கூடாது. உறுதிமொழி இந்த நொடியில் எடுங்க. இங்க தொழுவுறீங்களே, இந்த பள்ளிவாசல் இருந்து போகும்போது எடுங்க. 5 வக்து தொழுவை நீ சரியா தொழுவோம்பா, பஜரு கரெக்டா எந்திரிப்போம்பா, பள்ளியில போய் தொழுவோம்பா, குரான் ஓதுவோம்பா, ஜக்காத்து கொடுப்போம்பா என்று உறுதிமொழியை இந்த நொடியிலிருந்து எடுத்து அதை அப்பொழுதே பின்பற்றுங்க. அது என்ன 10 நாளுக்கு அப்புறம் ஜனவரி 1ஆம் தேதி தான் நான் சரியா இருப்பேன் அப்படின்ற சிந்தனை எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை? அதுக்கு முன்னாடி மரணம் வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இந்த புத்தாண்டு என்பது மிக மிக ஒரு கேடுகட்ட ஒரு கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டங்களை கொண்டாடக்கூடிய இளைஞர்களை நேர்வழிப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. மார்க்கத்துக்கு முரணான ஒரு கொண்டாட்டம். அதே போல விளக்கம் வருவதற்கு முன்னால் இந்த தவறுகள் நம்ம செஞ்சிருக்கலாம். நம்மள பல பேரை கூட இந்த சபையில என்ன பண்ணிருப்போம், புத்தாண்டு கொண்டாடி இருக்கலாம், கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்கலாம், அல்ல வயது கோளாறுடைய காரணத்தினால கடந்த காலங்கள்ல கொண்டாடி இருக்கலாம். அது அப்ப. ஆனா தெளிவான விளக்கம் வந்த பிறகும் அதை செய்யக்கூடாது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். சூரா அல் பக்ரா 2ஆம் அத்தியாயம் 120 வசனத்தில், உமக்கு விளக்கம் வந்த பின்பும் அவர்களுடைய மனோ இச்சையை நீங்கள் பின்பற்றினீர்கள் என்றால் அல்லாஹ்விடமிருந்து உங்களை காப்பவனோ உதவுவவனோ எவனும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அடுத்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், நம்ம மத்தியில் ஒரு பழக்கம் இருக்கு. அவங்கள பூர்த்தி செய்யணும், அவங்கள திருப்திப்படுத்தணும், என் நண்பர்களை திருப்திப்படுத்தணும், என்னுடைய உறவுகளை திருப்திப்படுத்தணும் என்று சிந்தனை இருக்கு. அதுக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 9ஆம் அத்தியாயம் 62 வசனத்தில் சூரா தௌபா, நபியே நீர் கூறுவீராக, அவர்கள் திருப்திப்படுத்த தகுதியான இருவர் அல்லாஹும் அவனுடைய தூதரும் மட்டுமே. உங்களோட தாயோ தந்தையோ நட்போ உறவோ அல்ல. முதலில் அல்லாஹ், இரண்டாவது அல்லாஹுடைய தூதர். அந்த இருவரை மட்டுமே பூர்த்தி செய்து திருப்திப்படுத்தி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியவர்கள் புரிவானார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்னுடைய முதல் உரையில் இந்த புத்தாண்டன்று போதைப் பொருட்களால் நிகழக்கூடிய பல குற்றங்களை பற்றி நான் கூறியிருந்தேன். இந்த போதைப் பொருட்கள் என்பது இஸ்லாமிய சமூகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு மிக பெரும் பிரச்சனையாக மாறிவிட்டது. எந்த அளவிற்கு என்றால், சிறியவர்களுடைய ஒரு தவறான பழக்க வழக்கங்களின் காரணமாக அந்த போதைப் பொருட்கள் இஸ்லாமிய சமூகத்தில் பரவுகிறது என்று நினைத்தோம் என்றால், இன்று அந்த சிறியவர்களை தாண்டி இளைஞர்கள், முதியவர்கள் என்று எல்லாரிடமும் இந்த பழக்கம் சர்வசாதாரணமாக பரவி கொண்டிருக்கின்றது. எந்த அளவிற்கு என்றால், பெண்கள் மத்தியிலாது குறைந்த அளவு இந்த பழக்கம் இல்லாமல் இருக்கிறதே என்று சந்தோஷப்படலான்னு பார்த்தா, நாங்கள் பெண்கள் ஆண்களுக்கு சலித்தவர்கள் அல்ல. நீ சிகரெட் அடிச்சா நானும் சிகரெட் அடிப்பேன், நீ தண்ணி அடிச்சா நானும் தண்ணி அடிப்பேன் என்று எந்த இடத்தில் பெண் உரிமை பேசக்கூடாதோ, சமுதாயத்தில் பெண் உரிமை பேசுவதற்கு பல இடங்கள் உண்மையிலே இருக்கு. அந்த இடங்கள்லாம் போய் பேசாம இங்கே ஆண்களுக்கு ஈடாக நானும் தவறு செய்வேன் என்று பேசியதுடைய விளைவு இன்று பெண்கள் மத்தியிலும் இந்த போதைப் பொருட்கள் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறது, ஒரு மாணவன் 10 to 14 வயதிற்குள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக தொடங்குகிறான் என்ற கணக்கெடுப்பை சொல்கிறது. அப்ப இது பள்ளிக்கூட பருவம். ஒரு மாணவனுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் அவன் கல்வியை கற்கிறானோ இல்லையோ, ஆனால் போதைப் பொருட்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய அவல நிலைக்கு இந்த சமுதாயம் வந்துவிட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இன்று நாம் இஸ்லாமிய மாணவர்கள் படித்து ஒரு அதிகாரத்தில் அமர்ந்து நம் சமுதாயத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகளை எதிர்த்து அதிகாரத்தில் போரிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதிகாரத்தை கையில் எடுத்து அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி அதன் மூலம் தீர்வு காணக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதற்குதான் முனைப்பாக செயல்பட வேண்டும். அதை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த போதைப் பொருட்கள் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். சூரா மாயிதா 5 அத்தியாயம் 90 வசனத்தில், நம்பிக்கை கொண்டோரே, மது, சூதாட்டம், பலிப்பீடங்கள், குறிக்கேட்கக்கூடிய அம்புகள் ஆகியவை அருவருப்பானது, ஷைத்தானின் நடவடிக்கையும் ஆகும். எனவே இதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த போதை வஸ்துகளை உடலில் ஏற்றுக்கொள்வதன் மூலம் நமக்கு உடல் ரீதியாக பல தொய்வு ஏற்படுது. நம்ம குடும்பத்தாரும் அதனால பாதிக்கப்படுவாங்க. பிள்ளை குட்டிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். எல்லாம் பாதிக்கப்படுதுன்னு தெரியும், ஆனால் அது விட முடியல. காரணம் என்ன? ஷைத்தானுடைய தூண்டுதல், ஷைத்தானுடைய தீண்டுதல், அதனால் வரக்கூடிய விளைவு. இதை புரிந்து கொண்டோம் என்றால் இதிலிருந்து எளிதாக விலகிக் கொள்ள முடியும். இந்த உலகம் என்னும் இந்த வாழ்க்கையில் ஒரு 70-80 ஆண்டு காலம் வாழ்ந்த பிறகு எங்க போய் நிக்க போறோம்? ரப்புல் ஆலமீன் தானே. அந்த ரப்புல் ஆலமீன் நாளை நம்மை குற்றவாளியாக அவனுடைய நீதிமன்றத்தில் நிப்பாட்டி விட்டான் என்றால் நம்மை காப்பாற்றக்கூடியது யார்? தவறு செய்ய நம்மளை தூண்டிய நம்ம நட்புகளா, நம்ம உறவுகளா? கிடையாது. அங்கே காப்பாற்றுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப இதையெல்லாம் சிந்தித்து இந்த போதைப் பொருட்கள் சமுதாய மக்கள் மத்தியில் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கின்றது. இதை எதிர்த்து அதை விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கடமை நமக்கு உண்டு. நமக்கு தெரியும், நம்ம வீடு அருகில, நம்ம பகுதி அருகில இந்த மாணவர்கள் செய்யறாங்க, அல்லது இந்த பெரியவர்கள் செய்யறாங்க, இல்ல அவர் வீட்டுக்கு தெரியாம செய்யறாரு, இதெல்லாம் நமக்கு தெரியும்னா தனிநபராக போய் அவருடைய வீட்டார்ட்ட சொல்லுங்க, இந்த தவறை உங்க மகன் செய்யறாரு, இந்த தவறை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இது மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத சொல்லி உணர்த்துக்க. மாற்றம் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை சொல்லி அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், இவர்களெல்லாம் மலக்குகள் சபிக்கிறார்கள். யார் அவர்கள்? மதுவை ஏற்றுமதி செய்பவர், மதுவை இறக்குமதி செய்பவர், மதுவை தயாரிப்பவர், மதுவை வாங்குபவர், மதுவை விற்பவர், மதுவை பரிமாறுபவர், மதுவை அருந்துபவர் என்று மதுவுடன் தொடர்புட்டு வரக்கூடிய அனைத்து செயல்களையும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிடுறாங்க, இதில் ஒன்றில் நீங்கள் தொடர்பு இருந்தாலும் மலக்குகள் உங்களை சபிக்கிறார்கள் என்றே சொல்றாங்க. அப்போ இந்த போதை வஸ்துகளும் இருந்து நம் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய மிக பெரும் கடமை உங்களுக்கும் எனக்கும் உண்டு. இதற்கான விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டிய கடமையும் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. அதே போல அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், மது மற்றும் சூதாட்டம் மூலம் உங்களுக்கு இடையே பகைமையையும் வெறுப்பையும் ஏற்படுத்ததான் அல்லாஹுவின் நிலைமையை விட்டு உங்களை விலக்கத்தான் ஷைத்தான் விரும்புகிறான். எனவே நீங்கள் இதிலிருந்து விலகிக் கொள்ள மாட்டீர்களா என்று சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த மிக பெரும் கெடுதியில் இருந்து விலகி நிற்கக்கூடிய மக்களாகவும் மற்றும் பிற சகோதரர்களை அதிலிருந்து விலக்கக்கூடிய மக்களாகவும் நாம் திகழ வேண்டும். இந்த போதைப் பொருட்களுக்கு எதிரான நம்முடைய பிரச்சாரங்களை முன்னெடுத்து சமுதாய மக்களை இதிலிருந்து காப்பாற்ற வேண்டிய மிக பெரும் கடமை உங்களுக்கும் எனக்கும் உண்டு. அதை செய்யக்கூடிய மக்களாக நாம் திகழ வேண்டும். பாலஸ்தீன மக்களை ஒருபோதும் உங்களுடைய துவாக்கள் இருந்து மறந்து விடாதீர்கள். ஒரு ஆண்டிற்கும் மேலாக ஒரு மிக பெரும் போரை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 47,000க்கும் மேற்பட்ட உயிரிழப்பு அங்கே நடைபெற்றுள்ளது. சரிபாதியாக குழந்தைகள். அந்த மக்களுக்காக நாம் செய்யக்கூடிய குறைந்தபட்சம் விஷயம் என்னன்னா துவா ஒண்ணுதான். நாயபடி மார்க் அடிப்படையில் என்ன செய்யணும்? நம்ம கிட்ட ஆட்சி அதிகாரம் இருந்ததுன்னா போய் போர் செய்யணும். ஆனா நம்மள்கிட்ட இல்ல. ஒரு 4 நாடுகள் ஒன்றிணைந்தால் மிக பெரும் ஒரு இராணுவத்தை நம்மால் உருவாக்க முடியும். ஒரு 4 தலைவர்களை நம்மால் ஒன்றிணைக்க முடியல, அப்புறம் 4 நாடுகள் எங்கிட்ட போய் ஒன்றிணைக்க முடியாது. அப்போ ஒரு மிக பெரும் வெறும் 4 நாடுகள், 49 இஸ்லாமிய நாடுகள்ல ஒரு 4 நாடுகள் ஒன்றிணைந்தா போதும். ஆனா பண்ண முடியல. அப்போ இந்த பலவீனங்கள் ஏன்? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், அந்நாளில் உங்களுக்கு வகன் அதிகமாக இருக்கும். ஒரு சஹாபி நினைச்சு கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், வகன் என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தை நேசிப்பது, மரணத்தையும் மறுமையையும் வெறுப்பது நம் மத்தியில் அதிகமாகிவிட்டது. அதனால அந்த மக்களுக்காக குறைந்தபட்சம் செய்ய வேண்டியது துவா ஒன்றுதான். அது ஒண்ணுதான் நம்மளால் செய்ய முடியும். அந்த மக்களுக்காக அதிகம் துவா செய்யுங்கள். அதையும் செய்ய தவறினோம் என்றால் நாளை நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் குற்றவாளிகளாக ஆக்கப்பட விடும். எனவே அவர்களுக்காக பிரார்த்தியுங்கள். அதே போல் கோவை பாஷாபி அவர்களுடைய மரணம் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். அவர்களுடைய சமுதாயத்திற்காக அவர் ஆற்றிய செயல்கள் என்பது மிக மிக முக்கியமான செயல்கள். அதோடைய பிரதிபலிப்பு தான்
அவருடைய மரணத்தில் கூட பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஜனாசா தொழுகைக்கு திரளாக திரண்டு வந்து தொழுறாங்க. தொழுதக்கூடிய காட்சியை நாம் அனைவரும் பார்த்திருப்போம். இந்த சிறைவாசிகள் யாரும் அவர்களுடைய தனிப்பட்ட லாபத்திற்காகவோ அவர்களுடைய தனிப்பட்ட புகழுக்காகவோ சிறைக்கு போகல. முழுக்க முழுக்க சமுதாய சிந்தனையோட அதன் மூலம் செய்த விஷயங்கள். அது சரி தவறு இது இரண்டாவது. சில பேர் விமர்சிக்கக்கூடியவர்கள் உண்டு. ஆனா எந்த தரப்பாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், அவர்கள் செய்தது சமுதாயத்திற்காக. ஒரு பலூனை ஊத 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 அதுல காத்து போக 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 அழுத்தம் தாங்காம அது வெடிக்கத்தான் செய்யும். வெடிக்கிறது பலூனுடைய இயல்பு. ஊதியவன் யார்? எப்பவுமே நம்ம எதிர்வினையை மட்டும்தான் பார்க்கிறோம். அந்த வினையை ஏற்படுத்தியது யார்? அந்த எதிர்வினை நடப்பதற்கு காரணமாக இருந்தது யார்? அதை பத்தி சிந்திக்கிறதே கிடையாது. எனவே அப்படிப்பட்ட இஸ்லாமிய சமூகம் இந்த மண்ணில் வாழ்வதா சாவதா என்ற நிலை இருந்த காலகட்டம் தான் இருந்தது. அந்த காலகட்டத்தில் எழுந்த பல எழுச்சிகளில் ஒரு எழுச்சி பாஷாபாயுடைய எழுச்சி. அந்த பாஷாபி அவருடைய மரணம், அவருடைய மௌஃபியத்திற்காக அதிகம் அதிகம் துவா செய்யுங்கள். அவருடைய மறுமை வாழ்வுக்காகவும் கபூர் வாழ்வுக்காகவும் அதிகம் அதிகம் துவா செய்யுங்கள். அதே போல தென்சென்னை மாவட்ட சார்பாக, இந்திய தௌஹீத் ஜமாத்துடைய தென்சென்னை மாவட்ட சார்பாக கேலண்டர் செய்யப்படுகிறது. இந்த கேலண்டர் என்பது தாவாவிற்காக முழுக்க முழுக்க அதை மட்டும் நோக்கமாக வைத்து அது தயாரிக்கப்பட்டுள்ளது. நம்ம போன ஆண்டு பாத்தீங்கன்னா 500 கேலண்டர் ரெடி பண்ணோம். இந்த 500 கேலண்டர்ல 1200 குரான்களை தரக்கூடிய நிலைமை வந்தது. இதை நம்ம டீ ஸ்டால்ல மற்ற இடங்கள்லாம் போய் என்ன பண்றோம், கொழுவி வைக்கும் பொழுது அதை படிக்கக்கூடிய மாற்று மத சகோதரர்கள், பெரும்பாலும் இந்த டீ ஸ்டாலுக்குலாம் வரக்கூடிய சகோதரர்கள் மாற்று மத சகோதரர்கள் தான் இருப்பாங்க. அவங்களாம் படிக்கும் பொழுது இந்த வசனங்களை பார்த்து விட்டு குரான் கேட்கிறாங்க. நாம போய் கொடுக்கும் பொழுது பல குரான்கள் அப்படியே ஒரு தனிப்பட்ட முறையில் அதுவே ஒரு தாவாவாக ஆயிரும். இந்த கேலண்டர் ஒரு கேலண்டர் 70 ரூபாக இருக்கு. உங்களால் முடிந்த பொருளாதாரத்தை தந்து உதவி செய்யுங்கள். இந்த விஷயத்தை முதலில் முன்னெடுத்தது இந்த பள்ளியுடைய இமாமாக இருக்கக்கூடிய அல் ஃபுர்கானுடைய இமாமாக இருக்கக்கூடிய தபரேஸ் அவர்கள் தான். அவருக்காகவும் துவா செய்யுங்கள். மென்மேலும் இந்த சமுதாய பணிகள் தொடர்வதற்காக துவா செய்யுங்கள். நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் உயர்ந்த சுருக்கத்தில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் சந்திக்க அருள் புரிவானாக. வாஹில் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.